அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஆகஸ்ட் 26, 2023 படி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லா கவுன்சிலிங்கும் மெடிக்கல், என்ஜினியரிங், வெட்டனரி, ஃபிஷரிஸ், லா அண்ட் கம்ப்ளீட் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் முழு எல்லா கோர்ஸுக்குமான லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் இந்த அப்டேட்லாம் உடனே உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். இதில் வழக்கமான ரூட்டு பார்த்தோம்னு சொன்னோம்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்றைக்கின்னு கிடையாது, எப்போவுமே நிறைய பேர் எதிர்பார்க்குறது ஒரு விஷயம் என்னென்னா TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. அதாவது ஜெனரல் கேட்டகரி அகாடமிக் அண்டு அவங்களுக்கு அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கான செகண்ட் கவுன்சிலிங் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இதாவது 26 ஆகஸ்ட் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த வீடியோ வழி வர நேரத்தில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ராவலில் இருப்பாங்க, இல்லைனா கவுன்சிலிங் ஆளுக்கே போயிருப்பாங்க. ஸோ இந்த எவ்வளோ பேருக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா 2654 பேருங்க. 2654 பேர் கூப்பிட்ருக்காங்க. மொத்தம் 4 செஷன் நடக்குது இன்றைக்கி. அந்த முதல் செஷனில் 650, அடுத்து 650, அடுத்து 650, லாஸ்ட் செஷனில் 704, 704. ஸோ ஆக மொத்தம் 2654 பேர் இந்த ஜெனரல் கவுன்சிலிங்கில் கூப்பிட்ருக்காங்க. இதை பற்றின கட் ஆஃப் விஷயம்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு TNJFU தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் இன்ஸ்டியூட் ஃபிஷரிஸ் கோர்ஸு. அதுக்கான இந்த ஜெனரல் கவுன்சிலிங் வந்து நேற்றுக்கு நடந்துச்சு, இந்த 25/8 இன்னைக்கு. அப்புறம் அலாட்மெண்ட் இமெயிலில் அனுப்பி இருக்கணும், இல்லைனா யாரும் ரெசிவ் பண்ணியிருந்தால் ஒரு அப்டேட் கொடுங்க, இந்த மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு வரல அப்படின்றது. ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க, வெப்சைட்டில் எதுவும் அப்டேட் பண்ணலை. இந்த வருஷம் பார்த்தோம்னா TNAU தான் அந்த TNJFUவோட கவுன்சிலிங்கும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணது எல்லாமே TNAU கோயம்புத்தூரில் தான், ஓகேங்களா? ஸோ அலாட்மெண்ட் யாருக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸுக்கு தான் வெயிட்டிங் TNJFU. அண்ட் TANUVAS மிக ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கில் இருக்கும். அதாவது BBSc AH இந்த கோர்ஸுக்கான 85% சீட்ஸுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங், ஆன்லைன் சீட்டில் அலாட்மெண்ட் முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அடுத்து ரிப்போர்ட் பண்ணணும் காலேஜுக்கு, ஓகேங்களா? காலேஜுக்கு எப்போ ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8/9, அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள்ளார இங்கே ரிப்போர்ட் பண்ணணும். இதில் என்ன கேள்வினா செப்டம்பர் 8ஆம் தேதி தான் போகணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறது நீங்கள் 8ஆம் தேதிக்குள்ளார போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். என்ன காலேஜ் அலாட்டாக இருக்கோ தேவையான சர்டிஃபிகேட்ஸு மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்க்ளூடிங் ஃபீஸ் முதற்கொண்டு கொண்டு போங்க. ஃபீஸ் நீங்கள் அங்கேயே பே பண்ணலாம், கவுண்டர்லேயும் பே பண்ணலாம், ஓகேங்களா? அதனால் எப்படி ஃபீஸ் பே பண்ணுறதுன்றத கவலை வேண்டாம். ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து அலாட்மெண்ட் அந்த அவங்க அட்மிஷன் லெட்டர் கொடுக்குறப்போ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் முடிச்சுக்கோங்க. அதோட ஹாஸ்டலை பற்றி சேரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கான ப்ராசஸும் அங்கேயே நடக்கும். பிடெக் கோர்ஸுக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு மட்டும்தான் ஆன்லைன் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த ரவுண்டு நிச்சயம் வரும். எப்போ வரும்னு எல்லோரும் எதிர்பார்க்குற நேரத்தில் இந்த 8ஆம் தேதி வரைக்கும் ஜாயினிங் டைம் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கப்புறம் தான் வாய்ப்பு இருக்குது. தனுவாஸில் செகண்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ். அடுத்த TANUVASல இல்லை ஆல் இண்டியா கோட்டா VCI வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதில் BBSc அண்ட் AH இந்த ஒரே ஒரு கோர்ஸ் தான். அதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை. அது நேற்றுக்கு கூட நம்ம VCI செக்ரட்டரி டாக்டர் பட் அவர்கிட்ட நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்டேன். அவங்க பதில் போட்டது என்னென்னா நெக்ஸ்ட் வீக்கு ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கை எதிர்பார்க்கலாம். VCI ஆல் இண்டியா கோட்டா 15% ஆல் இண்டியா கோட்டா BBSc சீட்ஸுக்கு. அதுதான் VCI அப்டேட்டு. அண்ட் ஐகாரை பற்றின ஒரு அப்டேட்டும் ஆஸ் ஆஃப் நவ் எதுவும் இல்லை. அந்த PG ரிசல்ட்டை ரீசெண்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த UGக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன். நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த TNAUவில் யார் இப்போ இன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க, அட்டன் பண்ணுறவங்க யாராவது இந்த ஐகார் பற்றின ஒரு விஷயம் TNAUவில் கேளுங்க. TNAUவில் கேட்டு எனக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் கூட பண்ணுங்கள். குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டு ஐகார் பற்றினது நம்ம TNAUவில் கேட்டால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். அதனால தான் இன்றைக்கி TNAUவில் இருக்கிறவங்க யாராவது அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்ததாக காந்திகிராம் எடுத்துக்கிட்டோம்னா அக்ரிக்கு BSc அக்ரிகல்ச்சருக்கு 3rd ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ ஷெட்யூல் ஆகிருக்கு? செப்டம்பர் 1ஆம் தேதி.
தேர்ட் ரவுண்டு மறந்துடாதீங்க. அக்ரிக்கு எதிர்பார்த்தபடி தேர்ட் ரவுண்டுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 34 பேர் என்னமோ கால் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு. அப்புறம் சில கோர்சஸுக்கும் தேர்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு இதெல்லாம் போயிட்டுருக்கு காந்திகிராமில். அண்ணாமலையில் எடுத்துக்கிட்டோம்னா லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தா பிஎஃப்எஸ்சிக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நேற்றுக்கு சாயந்தரம் செலெக்ஷன் லிஸ்ட்டு பிஎஃப்எஸ்சி, ஓகேங்களா? மொத்தம் 53 பேருக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெரிஃபை பண்ணிக்கிங்க உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன. அதோட நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 31/8/2023. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 31,210 ஃபீஸ் அமௌண்ட்டு. அதையும் மறந்துடாதீங்க, ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதே போல் அண்ணாமலையில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இந்த கோர்ஸுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த லிஸ்ட்டு படி 30/8 நீங்கள் ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் பண்ணுறது என்னது? டியூஷன் ஃபீஸு, ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸ் வருது, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் அவங்களுக்கு 30/8, அண்ணாமலையில் 30/8 பிஎஸ்சி அக்ரிக்கு, பிஎஃப்எஸ்சிக்கு 31/8 ஃபீஸ் கட்டுங்க. அக்ரி ஃபீஸ் எவ்வளோன்னா 56,301 ரூபா, 56,301 ரூபா அக்ரிகல்ச்சர் ஃபீஸு. ஃபிஷரிஸுக்கு 31,210. இதுதான் அண்ணாமலை ஸ்டேட்டஸு. அடுத்ததாக CUTM, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, திருவாரூர். அதை எடுத்துக்கிட்டோம்னா அது கீப் கம்மிங் ஆன் செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. ப்ளஸ் ஓப்பன் கவுன்சிலிங்கில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. யாருக்கு என்னென்ன கோர்சஸ்க்கு என்ன டேட்டு அப்படிங்கிற விளக்கம்லாம் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். CUTN.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சேம் கேட்டகரி தான். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பாண்டிச்சேரியிலே பார்த்தோம்னா மெரிட் லிஸ்ட்டு தான். மெரிட் லிஸ்ட், பிஜி மெரிட் லிஸ்ட்டு, அப்புறம் பிஜிக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்துட்டு இருக்குது. இன்டெகிரேட்டட் கோர்சஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டும் போட்டுட்ருக்குறாங்க. அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட் ஆஃப் ஸ்டேட்டஸ் என்ன, அடுத்த ரவுண்டெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சென்டாக் பற்றின நிறைய அப்டேட் கேட்டுருக்கீங்க. அதில் என்ன விஷயம்னு கேட்டோம்னா லேட்டஸ்ட் அப்டேட்டு பிடெக் லேட்டரல் என்ட்ரிக்கான வேக்கன்சி ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. அடுத்து பிஜி மெடிக்கலுக்கான வேக்கன்சி அது வேறு வந்திருக்குது. பிஜி மெடிக்கல் அதையும் ரவுண்ட் பாருங்கள். அடுத்து பஜன்கோவா அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கான கவுன்சிலிங் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். கவுன்சிலிங் பற்றின ஒரு அப்டேட் எதுவும் இல்லை, ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் அந்த சென்டாக் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயம் அந்த அக்ரிகல்ச்சரோட கவுன்சிலிங் ப்ராசஸ் தெரிய வரும். நெக்ஸ்ட்டு TNAU, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன். அதில் தேர்ட் ரவுண்டுக்கு ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவங்கள கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி 26 இன்னைக்குள்ளார அந்த அலாட்டான தேர்ட் ரவுண்டில் அலாட்டான காலேஜ் உங்களுக்கு ஓகே இல்லை நாட் ஓகே பட் அடுத்த ரவுண்டில் கவுண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த TNAU என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு தேர்ட் ரவுண்டுக்கு மறந்துடாமல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நீட்டுன்னா நம்ம மெடிக்கல், தமிழ்நாடு மெடிக்கல் MBBS BDSக்கு பார்த்தோம்னா செகண்ட் ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியாச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பார்த்தோம்னா 24/8 28/8 சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங். அப்புறம் 31/8 ரிசல்ட் வருது, செகண்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட்டு. இதுதான் MBBS BDS. அங்கேயே பேராமெடிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் ரவுண்டுக்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் டேட்டு 28ஆம் தேதி ஃபஸ்ட் ரவுண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு. செகண்ட் ரவுண்டு 31/8 9/9 வரைக்கும் செகண்ட் ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் இந்த ப்ராசஸ்ஸு. 11/9 அதாவது செப்டம்பர் 11ஆம் தேதி ரிசல்ட் வருது பேராமெடிக்கல் செகண்ட் ரவுண்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபார்மசி டின்னு இருக்கு இல்லையா? 6 வருஷ கோர்ஸு 3 வருஷ கோர்ஸு. அதுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க 25 30/8. அவங்க ரிசல்ட்டு சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டு 1ஆம் தேதி செப்டம்பர் 1 வருது. அவங்க ஜாயினிங் டேட்டு செப்டம்பர் 8ஆம் தேதி, ஓகேங்களா? இதுதான் வந்து டிக்கான ஸ்டேட்டஸு. அடுத்து ஆயுஷ்னா சித்தா, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, ஹோமியோபதி இந்த மாதிரி கோர்சஸ்லாம். இந்த ஆயுஷ் கோர்சஸ் மட்டும் மெரிட் லிஸ்ட்டுன்னு வரணும். 25/8 முடிஞ்சது டேட்டு, அப்ளிகேஷன் டைம். மெரிட் லிஸ்ட் வரணும். BNYS பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸு பார்த்தோம்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் இன்னும் வரல, ரிலீஸ் பண்ணல. இதுதான் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஃபார் ஆல் கவுன்சிலிங்ஸ் டுடேஸ் அப்டேட்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எதுக்கான நிறைய பேர் வந்து சார் ஒரே வீடியோவில் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அந்த ஃபீட்பேக்கு நல்லா இருந்ததுனால இந்த வீடியோவில் மொத்த கவுன்சிலிங் விஷயம் பேசியிருக்கிறோம். இது தவிர உங்களை எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் பார்த்து ரிப்ளை பண்ணலாம். அதோட வாட்ஸ்அப் குரூப்பும் சொல்லியிருக்கேன், KTV ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸு செப்பரேட் குரூப்பு. அதில் பேரண்ட்ஸு தனியாக ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கேயும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான தகவலாம் அதிலேயே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல்.